பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மூலியம் மாவட்ட வரையாக வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 36 மாவட்டத்துக்கு எழுத்து தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு. மீதமுள்ள தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி 2 மாவட்டத்துக்குமான எக்ஸாமினேஷன் மட்டும் கம்மிங் 7ஆம் தேதி, அதாவது வர 7ஆம் தேதி வந்து எக்ஸாமினேஷன் அப்படின்றது அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கான ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்றது தேர்வுகளுடைய கோரிக்கையாக இருந்தது. ஸோ இன்றைய தினத்தில் வந்து ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் சைட்லேயே நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கலாம். இல்லை சைட்டோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஹால் டிக்கெட் பேஜ் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி 2 மாவட்டத்துக்குமே அஃபிஷியலாக இந்த ஒரு ஹால் டிக்கெட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2 மாவட்டத்தை சார்ந்த நண்பர்களை வந்து இந்த ஒரு ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் அஃபிஷியல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், திரும்பி பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா திரும்பி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ புதுசாக வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி இருந்த ஹால் டிக்கெட்டே போதும் அப்படின்னு இருந்தாங்கன்னா இன்டிமேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இருந்த ஹால் டிக்கெட்டை கூட இதுலேயும் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் அதில் டேட்டுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த டேட் வந்து கரெக்டாக எக்ஸாமினேஷன் டேட். ஸோ அதுதான் வந்து ஹால் டிக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த ஹால் டிக்கெட் அப்படின்றது ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இந்த ஹால் டிக்கெட்டில் தான் உங்களுக்கு கரெக்டான எக்ஸாமினேஷன் தேதி, டைமிங் கொண்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. அதனால் இந்த ஹால் டிக்கெட் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓல்டு ஹால் டிக்கெட் இருந்தது அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு. ஸோ எக்ஸாம் சென்டர் வேணால் ஒன்றா இருக்கும், எக்ஸாமினேஷன் டேட்டு அப்படின்றது இதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த ஒரு ஹால் டிக்கெட்டை நீங்கள் அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க சைட்டில். ஸோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது எப்படி டவுன்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஆர்பி திருநெல்வேலினா திருநெல்வேலி, இல்லை தூத்துக்குடினா தூத்துக்குடின்றதை டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அஃபிஷியல் சைட்டில் வரும். ஸோ இதில் ஹால் டிக்கெட் நியூன்னு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்களே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். அதில் வந்து உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணி ஹால் டிக்கெட்டை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா அந்த அப்ளிகேஷன் போட்டிங்கல்ல, அதில் வந்து ஒரு நம்பர் இருக்கும், அதை நீங்கள் போட்டு கூட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடியே வந்து ஒரு வீடியோ எல்லா டிஸ்ட்ரிக்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எப்படின்றத போட்டிருந்தோம். அதை பார்க்கல அப்படின்னா அது லிங்க்கை தரேன். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, எக்ஸாமினேஷன் இந்த வீக்லேயே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ரிசல்ட் அப்படின்றது நம்ம வந்து இன்னும் ஒரு 2 நாட்களில் அஃபிஷியலாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நம்ம கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ 90% 2 நாட்களுக்குள்ளே அஃபிஷியல் ரிசல்ட்ஸ் அப்படின்றது டிஆர்பி தரப்புலேருந்து அனைத்து மாவட்டத்துக்கும் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக அப்படி அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சேனலே உடனுக்குடன் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ டிஆர்பி எக்ஸாமினேஷனை தாண்டி மத்திய கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும், இல்லை எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்றதையும் நான் இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எக்ஸாமினேஷன் டைமிங் அப்படின்றது படிக்கிறதுக்கான கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போலேருந்தே கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. புக்கை மட்டும் எப்பயும் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்காதீங்க. ஸோ கண்டினியூவாக படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கம்மிங் ரெக்ரூட்மெண்ட்டில் நல்லபடியாக நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி அடுத்தது இன்டர்வியூ அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. எழுத்து திறன் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது இன்டர்வியூவுக்கு உங்களுடைய தகுதியை நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணலாம். ரிட்டனே நல்ல மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கான மதிப்பெண்கள் 12 மதிப்பெண்கள் அவங்களே வந்து தராங்க. ஸோ ரிட்டன் ப்ளஸ் அந்த இன்டர்வியூ மதிப்பெண்கள் ஜஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணாலே 12 மதிப்பெண்கள் இருப்ப. நீங்கள் ஏதாவது ஜஸ்ட் ஒரு 2-3 கொஷின் சொன்னீங்கன்னா கூட அதுக்கான மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது எல்லாமே ஓவராலாக குவாலிஃபை பண்ணி அடுத்த ரவுண்ட், அதாவது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகும். ஸோ இதுதான் இந்த டிஆர்பியினுடைய செலெக்ஷன் ப்ராசஸ். ஆல்ரெடி நான் எல்லாமே டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேருந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அஃபிஷியல் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள் எதிர்பார்க்கலாம், ஸோ மாவட்ட வாரியாக இன்டர்வியூ எப்படி நடத்துகிறாங்க என்னன்றதுலாம் ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓவராலாக எவ்வளோ பேர் வந்து அடுத்த ரவுண்டு கூப்பிடுவாங்கன்ற இன்டிமேஷன்லாம் போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து இன்டிமேட் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீடியோலையும் நான் வந்து அதை ரிமெம்பர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் திரும்பி. ஸோ அதனால் நம்ம கண்டினியூவாக படிக்கிற மாணவர்கள் படிச்சுட்டே இருங்க. ரிசல்ட்ஸ் வரட்டும். எக்ஸாமினேஷன் இப்போ தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்குது. ப்ரீவியஸ் வீடியோ நிறையா வந்து வீடியோ கிளாஸஸாக வந்து போட்டிருக்கோம், ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். கொஸ்டின் பேட்டர்ன் வேணால் கேள்விகள் இப்போ வந்து தமிழில் 20 கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு கேள்விகள் வந்து சேஞ்சஸ் இருக்காது, அதே தான் இருக்கும். ஆனால் வேறு கேள்விகள் வந்து கேட்பாங்க. இதே கொஷின் பேப்பரை வைக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிங்க அதே கொஷின் எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. 2 மாவட்டத்துக்கும் சேம் கொஷின் தான், ஆனால் வந்து அதே கொஷின் இருக்காது. இப்போ நடந்து முடிந்த கொஷின்ஸ் இருக்காது, வேறு கேள்விகள் வந்து கேட்கலாம். ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் வேணால் ரிப்பீட் பண்ணுவாங்களே தவிர அதே கேள்விகள் அப்படின்றது வந்து ஃபுல்லாகவே இருக்காது. ஒரு 4-5 கேள்விகள் அதில் கேட்ட கேள்விகள் ரிப்பீட்டட் பண்ணலாம். நிறைய எக்ஸாமினேஷன் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலிக்கும் அந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்ட கொஷின்ஸ் வந்து ரிமெம்பர் பண்ணலாம். அதனால் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச கேள்விகளை ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மத்திய கூட்டுறவு வங்கியோட கொஷின் பேப்பரும் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் அனலிசிஸ் பண்ணி படிங்க. இந்த இருக்கிற ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.